அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். நான் இன்னைக்கு வந்து வைகாசி 1 இன்னைக்கு ஆரம்பித்து டெய்லியே சூரியன், சந்திரன், அந்த செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், வியாழன் கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக அந்த கிரகங்களை பற்றி சொல்லிட்டு போகிறேன். ஆனால் எப்போவுமே நம்ம கிரகங்கள் பற்றி சொல்கிறோமே, அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் இது. இதுக்கு வந்து சூரியன்னா அதுக்கு இப்போ சிவன் மெயினாக எடுத்துக்கலாம். சூரியன்னா நிறைய கடவுள், விஷ்ணு கூட தான் இருக்கிறார். ஆனால் இதுக்கு சிவன் இருக்கிறாரு. நீங்கள் சிவன் கோயிலில் போயிட்டோ இல்லை உங்கள் வீட்டில் சிவபெருமான் படத்துக்கு முன்னாடியோ இந்த நிவேதனங்களை வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நான் அதில் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இதில் வந்து இப்போ சூரியன் போடுறேன் இல்லைங்களா, இன்றைக்கி மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் சூரியன் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு. இப்போ நாளைக்கு சந்திரனை பற்றி போட்டனான்னா சந்திரனுக்கு மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் சந்திரன் என்னெல்லாம் பண்ணுது அதையும் சொல்லிவிட்டு அதுக்கு எந்த கடவுள், அதுக்கு என்ன நிவேதனம் அப்படின்ற லைனில் இது நான் போகிறேன். இந்த வீடியோவை நான் லைனாக போட்டுட்டு போகிறேன். இன்பிட்வீனில் நான் சுலு ஆத்மான்னு ஒரு தங்க வியாபாரி கதைன்னு ஒன்று சித்தூரில் இருந்த கதைன்னு ஒன்று போட்டுட்டு ஒரே ஒரு 2 பார்ட்டு தான் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த கண்டினியூஸும் நான் வந்து போட்டுகிட்டே வருவேன். ஒன்று விட்டு ஒரு நாளோ இது கூடவே போட்டுட்டு வருவேன். தயவு செஞ்சு எனக்காக ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், அந்த சீரீஸை நீங்கள் எப்படி சீரியல் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி பார்க்கணும். ஏன்னா ஒரு கதையோடு அது வந்து தொடர் கதை மாதிரி சொல்லிட்டு வரேன். அதில் உண்மை கதைகள், இந்த ஆத்மா, பேய், அமானுஷ்ய சக்தி ஒரு குடும்பத்துக்குள்ளே எப்படியெல்லாம் செயல்படுது, கர்மாக்கள் காரணமாக எப்படி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே உறவுகள் மூலமாகவே எப்படி வந்து ஒருத்தர் வந்து அழிஞ்சே கூட போகிற மாதிரி இருக்குது, இல்லை மேலுக்கு வர மாதிரி இருக்குது. ஒருத்தர் மேலுக்கு வந்ததுக்கு காரணம் அவங்களாவே இருக்கும், ஆனால் அவங்க பரம எதிரியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பண்ண ஒரு செயல்னால்தான் இவங்க பெரிய ஆளாக வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம செய்த இந்த செயலால் தான் அவங்க பெரிய ஆளாக வந்துக்கிறாங்கன்ற விஷயமே தெரியாது. அவங்கள எதிர்நோக்கி தீய செயல் தான் செய்திருப்பாங்க, அவங்க அழியணும் தான் செய்திருப்பாங்க. ஆனால் அவங்க செய்த ஒரு செயல்னால் ஒரு கர்மாவின் காரணமாக சில நட்சத்திரங்கள் மூலமாக அவங்களுக்கு அதே விஷயம், இவங்க தப்பாக செஞ்ச விஷயமே அவங்களுக்கு நல்லதாக மாறி போயிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் ஆத்மாக்கள் வந்து கடவுள்களே ஹெல்ப் பண்ணால் கூட, குலதெய்வங்களே இருந்தால் கூட அவங்கள எகர அடிச்சுட்டு சுலு ஆத்மாக்கள் எப்படி அவங்கள ஒழிச்சு கட்டுதுன்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குவிஞ்சி இருக்கிற மாதிரி உண்மை கதையை நான் சொல்ல போகிறது. அதனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து அதில் வந்து ஒரு உண்மை இருக்குது, அதே சமயத்தில் சுவாரஸ்யமும் இருக்குது அதில். அப்படின்றதுனால அந்த வீடியோக்களை பார்க்கணும். நீங்கள் தயவு செஞ்சு நான் இந்த மாதிரி போடுற சூரியன் போகிறது, ஜோதிடம் சம்மந்தமாக போகிறது, ஆன்மீக விஷயமாக போகிறது மட்டும் பார்த்துட்டு நான் போடுற அந்த ஸ்டோரி இருக்குது பாருங்கள், நிஜக்கதை, அதை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அதை நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அந்த வீடியோவையும் நீங்கள் நல்லா பார்க்கணும், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றது. அந்த வீடியோனுடைய முக்கியத்துவத்தையும் நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். எனக்காக அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் இங்கே வைக்கிறேன். நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா, வைகாசி விசாகத்துக்காக நீங்கள் வந்து 3 வைகாசினாலே முருகர், அதனால் கிருபானந்த வாரியார், பாம்பன் குமரகுருதாசர், அருணகிரிநாதர், இவங்களெல்லாம் கணக்கம்பட்டி பழனிசாமி ஐயா, இவங்களெல்லாம் வாசப்படி தொடச்சி கூப்பிடுங்கன்னு சொன்னேன். இதில் ஒரு வியூவர் தான் ஞாபகப்படுத்தி இருந்தது, வைகாசி பரணியில் தான் போகர் பிறந்தது. அதனால் நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்குள்ளே அந்த வாசப்படி ஏற்கனவே நீங்கள் தொடச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவரையும் மறுபடியும் போயிட்டு இவங்களெல்லாம் லைனாக சொல்லி அது கூடவே போகர் சித்தரையும் நம்ம வர வைக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்குது. மூல நட்சத்திரத்துக்கு வந்து பதஞ்சலி சித்தர், அருணகிரிநாதர், அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. நான் நேற்று சொன்னதுலேயே அருணகிரிநாதர் வந்துட்டார். நேற்று நான் சொன்னேன் பாம்பன் குமரகுருதாசர், அருணகிரிநாதர், இதெல்லாம் சொன்னேன் பாருங்கள், கிருபானந்த வாரியார், அதுலேயே அருணகிரிநாதர் வந்துட்டார். ஆனால் இன்றைக்கி பதஞ்சலி சித்தரும், இன்றைக்கி மூல நட்சத்திரம் இருக்குதுன்றதுனால பதஞ்சலி சித்தரும், அப்புறம் இந்த வைகாசி மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் தான் போகர் பிறந்தாருன்றதுனால போகரையும் கூட அவங்க கூட சேர்ந்து வாசப்படியில் போய் நின்று மறுபடியும் அவங்களெல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து கூட்டின்னு வந்து அந்த பூஜை ரூமில் விட்டுணுன்னு சொல்லுவோம் பாருங்கள். அதையும் பண்ணிவிடுங்க, அதையும் இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன். இப்போ அந்த சூரியனுடைய விஷயத்துக்கு போகலாம். இப்போது நான் சொல்கிறத வச்சு சூரியன் வந்து சில பேருக்கு தான் சூரிய கர்மா இருக்கும், அவங்க தான் இதை பண்ணணும், அப்படி கிடையாது. சூரியனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும், தாவரங்களும், உயிர்களும், மற்ற எல்லா விஷயங்களுமே சூரியனுடைய அனுகிரகம் தேவை. சூரியன் ஆப்போசிட் கிரகமாக இருக்கும் சில பேருக்கு, சூரிய கர்மாவை கொண்டவர்கள் சில பேர் இருப்பாங்க. இருந்தால் கூட அந்த சூரியனுடைய அனுகிரகம் சில விஷயங்களில் இருக்குது. அதனால் இவங்க பர்டிகுலர் பர்சனெல்லாம் சூரியனே வணங்கக்கூடாதுன்னே ஒன்று இல்லை. சூரியனே உங்களுக்கு ஆகாத கிரகம்னால் கூட நான் சொல்கிற இந்த நிவேதனங்களை வச்சு வணங்குறது,
பொதுவாக எல்லாருமே வணங்குறதும் ஒன்று தான். உங்களுக்கு சூரியன் ஆகாதுன்னா அந்த சமயத்தில் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிவேதனத்தை வச்சு சிவனை வணங்குதுன்றது அந்த சூரியன் ஆகாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தப்பு நடக்குது. உங்களுடைய கிரகம் வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளான கிரகம். நான் மகரம். இப்போ எனக்கு சுக்கிரன் வந்து ஃபேவரபுளான கிரகம் தான். ஆனால் சிலருக்கு சூரிய கர்மா இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் சிலருக்கு. ஆனால் எனக்கு வந்து சுக்கிரன் வந்து சாதகமாக இருந்தால் கூட அந்த மாதிரி வந்து சூரியன் சாதகமாக இருக்கின்ற பேர் சில பேர் இருப்பாங்க. ஆனால் சூரியன் சாதகமற்றவங்க சில பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி நிவேதனத்தை வச்சு பண்ணுறது பெஸ்ட்டு. சாதகமாகவே இருந்ததுன்னா அது மேலும் சிறப்பாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சாதகமாக இல்லை பாதகாதிபதியாக இருந்ததுன்னா அந்த பாதகத்தை இது பண்ணிடும். அந்த நிவேதனத்தை வச்சு வணங்கத்து மூலமாக அந்த பாதகத்தை தடுத்துரும். அதனால் அதை நீங்கள் கேட்கணும். அதனால் ஒவ்வொரு பிளானெட்டை பற்றி நான் சொல்லும்போதே இது நம்மளது இல்லைன்னு நினைக்கவே உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. சூரியனால் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ அதை எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். மேஷ ராசிக்காரர்கள்கிட்ட போகலாம். இப்போதைக்கு நிவேதன விஷயத்தை ஃபைனலாக சொல்கிறேன். மேஷ ராசிக்கு சூரியன் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி. அவர் 5வது அதிபதி. இவருக்கு வந்து சூரியன் வந்து ஆட்சி, உச்சம், சுயசாரம் இதெல்லாம் இருக்குது. சுபகிரக சம்பந்தம் பெறுவது இருக்கின்றது. இதில் பூர்வீகத்தில் பிறந்து பூர்வீகத்திலேயே புகழ், அந்தஸ்து, கௌரவத்துடன் வாழ்வாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு வந்து அந்த பூர்வீக சொத்துன்ற விஷயம் இருக்கும். இந்த சூரியனை வச்சு அந்த சூரியன் வந்து பூர்வ புண்ணியாஸ்தான அதிபதி இல்லையா மேஷராசிக்கு. அதனால் இந்த மேஷராசி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய இந்த பூர்வீக சொத்தின் மூலமாகவே அவங்களுக்கு புகழ், அந்த தாத்தா காலத்துது அந்த பாட்டி காலத்துனுடைய புகழே அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாகவே இருக்கும். மேஷராசிக்காருக்கு அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே இவங்க சில பேர் சின்ன வயசுல தனிப்பட்டு அவங்க மூலமாகவே வர ராசிங்க இருக்கும். அப்படி இல்லை, இந்த பூர்வ புண்ணியத்திலேயே புகழ் பெற்று அவங்க மூலமாகவே வாழ்வாதாரம், அவங்க மூலமாகவே தொழில், அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கும் மேஷராசிக்கு. அதுக்கு இந்த சூரியனுக்கும் அந்த மேஷராசிக்கும் இருக்கிற லிங்க்கு அடுத்தடுத்து எல்லா ராசிக்குமே சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு கவனிங்க. தலைமை பண்பு மிகுந்தவங்களாக இந்த மேஷராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதுக்கு காரணம் அந்த சூரியன் இவங்க கூட ஜாயின் ஆகிருக்கிற அந்த பொசிஷன். அதே மாதிரி பித்ருக்களினுடைய ஆசிகளும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கதா இருக்குது. அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். யாருக்கு? மேஷராசிக்காரர்களுக்கு பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அதுக்கு காரணமும் இந்த சூரியன். இன்றைக்கி டேட்டுக்கு நான் சொல்கிறது இந்த சூரியனுக்கும் மேஷத்துக்கும் இருக்கிற விஷயத்தை வச்சு தான் நான் சொல்லிகிட்டு இருக்குது. பொதுவாகவே மேஷராசிக்கு இருக்கிற குணத்தை பற்றி பேசலை இன்றைக்கி நான். அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி அரசாங்கம், அரசியல் ஆதாயம், ஒரு கௌரவமான பதவிகள், ஒரு லாயராகவோ ஒரு டாக்டராகவோ ஒரு மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒரு விஷயத்தை மேஷராசிக்காரருக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த சூரியனாக இருக்கின்றது. சூரியனுக்கு வந்து அசுப கிரக சம்பந்தம் இருந்ததானா, ஒருவேளை அவங்க பிறப்பு ஜாதகம் படி அசுப கிரக சம்பந்தம் இவங்க பிளானட் பொசிஷனில் இவங்க இதில் இந்த ராசி கட்டத்தில் சூரியன் கூட அசுப கிரகம் ஏதாவது ஜாயின் ஆகி இருந்துதானா குலதெய்வ குற்றம் இருக்கும் இவங்களுக்கு. பித்ரு கடன் வந்து தீர்க்க முடியாத போகும். அந்த மாதிரி இருந்தால் அவங்களுடைய சுய ஜாதகத்தை போய் செக் பண்ணி பார்க்கும்போது சூரியன் கூட ஏதாவது அசுப கிரகம் சேர்ந்து இருந்ததுன்னா குலதெய்வ குற்றமும் இருக்கும். பித்ரு கடனை தீர்க்கவே முடியாது இவங்களால். நினச்சா கூட அது வந்து பித்ரு கடனை வந்து எத்தனை கோயில் போனாலும் அது தீர்க்க முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் பாருங்கள், என்ன நிவேதனை செஞ்சு எப்படி கும்பிடலான்னு. இதை செய்யும்போது அதுக்கான விஷயம் கிடைக்கும். அந்தந்த ஒவ்வொரு ராசிக்குமே என்னென்னன்றதை சொல்லிகிட்டே வரப்போகிறோம் பாருங்கள். அதை கவனிச்சிட்டே வாங்க லாஸ்ட் வரைக்கும். அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை ஆனால் இவங்க வாழ்க்கை ஃபுல்லாக பணம் எவ்வளோ சேர்த்தாலும் எல்லாமே அவங்களுக்கு இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை தேடி வாழ்க்கை ஃபுல்லாக அலைஞ்சிட்டு தான் இருப்பாங்க. இது நான் சூரியனை வச்சு சொல்லலை, பொதுவாகவே மேஷராசிக்கு இருக்கிற குணம் இது. சூரியன் சம்மந்தம் இல்லாமையே மேஷராசிக்கு அதிர்ஷ்டத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லாமே கிடைச்சா கூட அவங்க மைண்டுக்குள்ளே அவங்கள விட இவங்கள விட நம்ம தான் லீடிங், நம்ம ராசியிலே முதல்ல இருக்குதுல்ல மேஷராசி. ராசியிலேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேஷத்தில் தானே தொடங்குது. அதே மாதிரி தலையாய ராசி மாதிரி தான் அது. எப்பவுமே நம்ம தலைமை இது தான் இருக்கணுன்றதை தான் நினைக்கும், அதை நோக்கி செயல்படுத்தும். அதை செயல்படுத்தி வேறு இது பண்ணோம். அதில் பாதி வயசுக்கு மேலே என்ன ஒன்று நடக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அந்த பயங்கர போர்த்தனம் மைண்டில் அந்த ஒரு பயங்கர எனர்ஜி இருக்கிறதுனால சில சமயத்தில் அவங்கள பற்றி நெகட்டிவாக நம்ம சொல்லணுன்னா என்னன்னா, அவங்க கூட இருக்கிறவங்களே யாராவது நண்பர்களோ உறவினர்களோ கூட பிறந்தவங்களோ இவங்க வந்து அவங்கள தாண்டும் போது அவர்களை மற்றவங்க தாண்ட போகிறார்கள் என்று தெரிந்தால்
அது அவர்கள் மனம் சஞ்சலப்படுகிறார்கள். அந்த சஞ்சலத்தின் காரணமாக அவர்களை அறியாமலேயே சில விஷயங்களை செய்து விடுகிறார்கள் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆனால் அப்படி செஞ்சாங்கனாலும் அதனால் மேலும் மேலும் அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான். அதை செய்யாமையே விட்டுட்டா அவங்க எங்கேயோ வரப்போகிறவங்க. அந்த விஷயத்தை பண்ணாமல் பேசாமல் இருந்தாலே அவங்க எப்படியோ வர வேண்டியவங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி நடக்க போகிற பின்னடைவுகள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு பாதி தூரம் ஓடின பின்னாடி மற்றவங்கெல்லாம் நம்மளை தாண்டக்கூடுமோன்றதுல ஒரு குழப்பம் அடைஞ்சு ஒன்று ஆகுறாங்க பார்த்தீங்களா. அந்த ஆகிறதோடு நிறுத்திக்காமல் அதை கைவிச்சே சில வேலைங்களை பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதனால் அவங்கள நான் எச்சரிக்கவும் செய்கிறேன். இப்போ நான் லாஸ்ட்டில் ஒரு நிவேதனத்துக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தையும் நீங்கள் அதை கவனித்து அதை செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மனக்குழப்பத்துக்கு ஆளாகும்போது அதுக்கு ஆளாகாமல் உங்களை பார்த்துக்கும் அப்படின்றது சொல்கிறேன். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இதுக்கு பரிகாரம் இந்த மேஷராசிக்குன்னு பார்த்தா என்ன சொல்லலான்னா, ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஓரையில் சிவப்பு வஸ்திரம் அந்த சாத்தி சிவபெருமானுக்கு சிவப்பு வஸ்திரம் எடுத்து போய் சாத்தி வழிபாடு பண்ணலாம். அது ஒன்று பண்ணலாம். கோதுமை தானம் பண்ணலாம். அது எல்லாருக்குமே உரிய விஷயந்தான் அது. இப்போ நான் ரிஷபராசிக்கு போகிறேன். ரிஷபராசியில் வந்து சூரியன் சுகஸ்தான அதிபதி, 4ஆம் அதிபதி. இவங்களுக்கு சூரியன் வந்து ஆட்சி உச்சம் சுயசாரம் பெறுது. சுபகிரகம் சம்பந்தம் இருக்குது. சுபகிரக சம்பந்தம் இருக்கிறது நல்லது. சூரியன் வந்து பலம் இருந்துதானா நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ஃபிசிக்கலாக கூட ரொம்ப நல்லா இருப்பாங்க. எதிர்ப்பு சக்தி கூட நல்லா இருக்கும். அம்மாவனுடைய அன்பும் ஆசையும் எப்பவும் ரிஷபராசிக்கு இருக்கும். முக்கியமான சில இதில் தாயினுடைய ஆசீர்வாதம் பெற்றாதான் இவங்க அதை செய்வாங்க. தாயினுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிச்சானாவே இவங்களுக்கு அது நல்லபடி நடக்கும். ஆனால் அது இயற்கையாகவே அந்த தாயினுடைய ஆசீர்வாதம் அமையிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துதானா அது நல்லபடி போகும் அப்படின்ற மாதிரி மேஷராசிக்கு இப்போ நான் சொல்கிறது. ரொம்ப சொந்த உழைப்பு, அது அம்மா வழியில் இருக்கின்ற சொத்து வந்து நிறைய இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு வரதா இருக்குது. இது எல்லாமே அந்த சூரியனோட கனெக்ட் ஆகி வருது. இதை நான் சும்மா ரிஷபராசிக்காரு மேஷராசிக்காரருக்குன்னு சொல்லிட்டு லைனாக போடுவாங்க பார்த்தீங்களா, அப்படி இல்லை. இது ரிஷபமும் சூரியனும் மேஷமும் சூரியனும் அந்த கான்செப்டில் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ நான். அந்த ஸ்தானம் இந்த ரிஷபராசிக்காரர்களும் அந்த ஸ்தானம் உயர் ரக வாகன யோகம், கவர்மெண்ட் சம்பந்தமான வேலைகளோ இல்லை கவர்மெண்ட் சம்பந்தமான ஆதாயங்கள் இப்படியெல்லாம் இருக்கும். இது இல்லாமல் இவங்களுக்கு வந்து விவசாயம், சொத்துக்கள், ரியல் எஸ்டேட்டு, கால்நடை, இதனால் வருமானம் நல்லா, அது மூலமாக வருமானம், இல்லைன்னா ஸ்கூல் நடத்துகிற மாதிரி, காலேஜ் நடத்துகிற மாதிரி, இல்லைன்னா ஒரு பெரிய ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி, இது வந்து பெரிய விஷயத்தை வந்து லீடிங் பண்ணுற மாதிரி எல்லாம் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து இந்த அரசியல் மீது ஒரு பற்று அதெல்லாம் இருக்கும் இவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து இந்த சூரியனுடைய பலம் குறையத்தினால என்ன பிரச்சனை அப்படின்னா, குறைஞ்சிதானா இதெல்லாம் நல்ல பொசிஷனில் இருக்குது அவங்களுடைய ஜாதகத்தில்னா ஓகே. இப்போ நான் சொன்ன எல்லா பாசிட்டிவ் விஷயமே நடக்கும். ஆனால் ஒருவேளை இந்த சூரியன் வந்து அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஏதோ ஒரு சரியாக இல்லைன்னா இவங்களுக்கு ரொம்ப ஃபிசிக்கலாக ரொம்ப பிரச்சனை வரும். வியாதிகள் வரதா இருக்கும். கடுமையான வகையில் பாதிக்கிறதா இருக்கும். அதுக்கு காரணம் இந்த சூரியன் அவங்களுக்கு சூரியனோடு கெட்ட கிரகம் சேரதோ சூரியனுடைய இது பலம் குறைஞ்சோ இருக்கிறதுனால இது நடக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான நிறைய அபகரிக்கப்படுறது, இல்லை சொத்துக்கள்னால நிறைய வில்லங்கங்கள் வர்றது, இதனால் மன உளைச்சல் வர மாதிரி ஆகும். அப்பா அம்மா வழி உறவுகளில் இருக்கின்ற அவங்களுக்கு சப்போர்ட்டு குறையும். அரசாங்கத்துலேருந்து வர ஆதரவு குறையிற மாதிரியோ, இல்லை எதிர்பார்த்து ரொம்ப நாளாக கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுதுன்னு நினச்சி அதுக்காக வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் அது கிடைக்காத போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சூரியன் அவங்களுக்கு சரியான பொசிஷனில் இல்லைன்னாலோ அல்லது சூரியன் கூட அசுப கிரகம் இணைந்திருந்தாலோ இது நடக்கும். அப்போ ரிஷபராசிக்காரர்கள் அவங்களுடைய இதுவும் எடுத்து போய் பார்த்து அந்த சூரியன் எப்படி இருக்கிறது பார்த்துக்கத்தோட, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், லாஸ்ட்டாக இந்த நிவேதனெலாம் பண்ணி சிவனுக்கு இது பண்ணணும்னு, அதையும் நீங்கள் பண்ணலாம். அது இல்லாமல் ரிஷபராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் செவ்வாய் ஓரையில் போய் நீங்கள் முருகனை கும்பிடணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் மிதுன ராசிக்காரர்களும் சூரியனும், அதில் என்னதுன்னா சூரியன் வந்து சகாயஸ்தான அதிபதியாக இருக்கிறாரு. மிதுன ராசிக்கு 3வது அதிபதியாக இருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து சூரியன் வந்து ஆட்சி உச்சம் சுயசாரம் இருக்குது. சுபகிரக சம்பந்தம் இவங்களுக்கு இருந்தால் இந்த சூரியனோடு சுபகிரகம் சேர்ந்தால் நல்லது. அவங்க ஜாதகத்தில் சூரியன் பலம் இருந்தால், மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன் பலமாக இருந்ததானா அவங்களுக்கு நல்ல அறிவு, ஞானம், ஞாபக சக்தி, வீரம், தன்னம்பிக்கை, தைரியம், அதே மாதிரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணுறது. சில பேர் அப்படியே டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து முன்னாடியே ப்ரீ பிளான்டு பண்ணிக்குவாங்க.
திட்டமிட்டு வேலை செய்வாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் சூரியன் நல்ல பொசிஷனில் மிதுனத்துக்கு இருந்துதானா அதை பண்ணுவாங்க. அதே சூரியன் அவங்களுக்கு சரியான இடத்துல இல்லைன்னா எதையுமே திட்டமிட மாட்டாங்க. வாழ்க்கை ஃபுல்லாகவே நான் வந்து இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்ற கோல்லையே எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் காரணம் இருக்குது. அந்த மாதிரி ஆனால் ஒருவேளை சூரியன் இவங்களுக்கு நல்ல பொசிஷன்லையும் இருந்துச்சானா இவங்க எல்லாம் பிளான் பண்ணி இது ஆகிறதுக்கே சான்ஸ் கிடையாது. அதில் இது தப்பி போகிறதுக்கே சான்ஸ் கிடையாது. அந்த மாதிரி அதை கச்சிதமாக அதை முடித்து கொண்டு போவார்கள் மிதுன ராசிக்காரர்கள். சூரியன் மிக சரியாக அவர்களுக்கு இருக்கின்ற பட்சத்தில் சொல்லலாம். அந்த ஒவ்வொரு காயின்ஸை நகர்த்தத்துலேருந்து எல்லாமே அற்புதமாக பண்ணுவாங்க சூரியன் கரெக்டாக இருக்கும் பொழுது. பூர்வீகத்திலேருந்து அந்த பூர்வீக இதுலேருந்து தான் மிதுன ராசிக்காரர்களும் இந்த சூரியனை பொறுத்து பார்க்கும்போது அவங்களுக்கும் இந்த பூர்வீகத்துக்கும் அவங்களுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கிறவங்களா, பூர்வீகத்திலிருந்து சிட்டிக்கு வந்து சிட்டியிலேருந்து ஃபாரின் போய் அப்படி தான் இருக்கும் மிதுன இதுக்கு கூட அவங்களுக்கு. அதே மாதிரி இதனால் இன்கம் இல்லை, இதனால் ஒன்றும் கிடையாதுன்னா அந்த செயலில் அவங்க இறங்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய நம்பி ஏமாந்து போகிற குணங்கள் வந்து மிதுன ராசிக்கு இருக்குது பொதுப்படியாக. இந்த சூரியன் சம்மந்தமே இல்லைன்னா கூட நான் சொல்கிறது, மிதுன ராசிக்கு நிறைய விஷயங்களை நம்பி ஏமாந்து போகிற ஒரு விஷயம் இருக்குது. அதிகமாக கற்பனையாக நம்மால் இதை செய்து முடித்து முடியும், இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்ன்றாங்க பாருங்கள், அந்த மாதிரி இதை நம்மால் செய்து முடித்து முடியும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பெரிய அகலமாக கால் வச்சிடறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது அவங்களுக்கு மனக்காரகத்துக்குள்ள சந்திரனும் அவங்களுக்கு சரியாக இருக்கணும், சூரியனும் சரியாக இருந்தால் எங்கேயோ போயிடுவாங்க மிதுன ராசிக்காரர்கள். ஆனால் அவங்களுக்கு சூரியன் சரியாக இல்லாத பட்சத்தில் மன சம்பந்தமான சந்திரன் ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சானா மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒன்று. இதில் இந்த முயற்சியில் சகோதர சகோதரிகளுக்கும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய அந்த ஒரு இதுவும் இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் இவங்களுக்கு இந்த சூரியன் பலம் குறைஞ்சா என்ன நடக்கும்னா ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, எப்போ பாரு போயிட்டு. பொதுவாகவே மிதுன ராசிக்கு ஒரு இடத்துல இருக்குது பிடிக்காது. அவங்க தொழிலை கூட தூரம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அமைச்சிக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு இடமா உட்காந்துன்னு பண்ணுற வேலையை ரொம்ப பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சூரியன் பலம் குறைஞ்சா அது வேறு மாதிரியா ஒரு இடத்துல நிற்க முடியாது, அடிக்கடி இங்கே போகிறது அங்கே போகிறது, ஒரு ப்ரொஃபஷனில் கூட ஒரு இடமா இல்லாமல் மாற்றி பண்ணுறது. ரெண்டாவது மிதுன ராசிக்கு இரட்டை மனசு, ஒரு 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 ஒன்றுபட்ட மனமே இருக்காது. முதல்ல எதையுமே அவங்க என்னாவே ரெண்டுன்னு அர்த்தம், ரெட்டுப்பட்டு இருக்கும் மனசு. ஒரு 10 நாள் தான் அவங்க மனசு நல்லா யோசிக்கும், இன்னொரு 10 நாள் நல்லா யோசிக்கும்னு சொல்ல முடியாது. இரட்டைப்பட்ட மனசு. நீ ஒன்றை பண்ணும்போது இதை பண்ணிடலான்றது வளராது, அதையும் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குமே, அந்த இரட்டைப்பட்ட மனசுன்றது அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குதுன்றது ஒன்று. அதனால் ஒருவேளை அந்த சூரியனுடைய பொசிஷன் கரெக்டாக இருந்துச்சானா அந்த கரெக்டாக திட்டமிட்டுருவாங்க. அந்த இரட்டைப்பட்ட மனசு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியனை அவங்க அதிகமாக வணங்குறதுனாலையும், நான் சொல்கிற நிவேதனங்கள் வச்சு வணங்குறது அந்த சூரியனை நோக்கி பண்ணுறதுனாலையும் அந்த அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற அந்த நெகட்டிவ் விஷயங்களை குறைக்கிறதுக்கு ஒரு காரணமாக அந்த சூரியன் இருக்கும். அதே மாதிரி பக்கத்தார்கிட்ட சேர்ந்து கருத்து வேறுபாடு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. சொத்து சம்பந்தமான ஆவணங்களையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு, அதை ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு, அந்த ஆவணங்களை கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயம் கூட அவங்களுக்கு ரொம்ப இருக்காது எப்பவுமே. அதே மாதிரி அவங்களுக்கு ஒருவேளை தம்பி தங்கச்சிங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க ஆதரவு கிடைக்கும். இவங்கன்னு அவங்க மேலே ரொம்ப பாசமாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க ஆதரவு இவங்களுக்கு ரொம்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு இளையவராக இருக்கிற பட்சத்தில். ஆனால் இவங்களுக்கு பெரியவங்களாக இருக்கிற மூலமாக தான் இவங்களுக்கு ஆதாயம் வருமே தவிர, இவங்களை விட சின்னவங்களாக இருக்கிறவங்க மூலம் இவங்க இருப்பாங்க அவங்க மேலே, ஆனால் அவங்க இவங்க மேலே இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அது ஒரு பக்கம். பரிகாரமாக என்ன சொல்லலாம் இவங்களுக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் புதன் ஓரையில் இவங்க பெருமாளை வழிபட்டால் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் நல்லா கூடுதலாக நல்லா நடக்கும். இதுக்கும் அதில் சூரியன் லிங்கில் தான் இதை நம்ம சொல்கிறதுன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது கடகம்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னா, கடக ராசிக்கு சூரியன் தனம் வாக்கு குடும்பஸ்தான அதிபதியாக 2வது இடத்துல இருக்குது. சூரியனுடைய ஆட்சி உச்சம் சுயசாரம் பெறுவது சுபகிரக சம்பந்தம் இருக்குது கடக ராசிக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். சூரியன் நல்லா ஒரு பொசிஷனில் இருக்குது. அதாவது கடகராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்தா சூரியன் நல்லா தான் இருக்குதுன்னா நிரந்தரமான வருமானம் அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு ஏற்படும். இல்லைன்னாலும் அது சரியாக இல்லைன்னாலும் நீங்கள் சூரியனை நோக்கி சூரியன் சம்மந்தமான சிவனை வணங்குறது, சில சமயத்தில் சூரியன் சம்மந்தமாக உங்களுக்கு விஷ்ணுவும் சம்மந்தப்படுற நேரத்தில் அதுக்கேற்ற நாளில் வணங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் அது இல்லாமல் உங்களுக்கு பேச்சை மூலதனமாக கொண்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் வார்த்தையை
உங்கள் வார்த்தையை தான் நீங்கள் மூலதனமாக கொண்டு பண்ணணுமோ தவிர பண்ணணும், அதை தான் பண்ணுவீங்க. ஏற்கனவே ஆல்ரெடி அதை தான் நீங்கள் மூலதனமாக பண்ணுவீங்க. அது மூலமாக நீங்களே வந்து வார்த்தை சம்பந்தமான விஷயத்தில் ஒரு தனி மதிப்பு பெறத்தோட இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குதுன்னா, சில சமயத்தில் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் வந்து ஒரு உணர்வு சார்ந்த விஷயமா நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் ஆல்ரெடி. ஏன்னா உங்களுக்கு கடகராசிக்கு சந்திரன் அதிபதின்றதுனால, மனம் உங்களுக்கு கூட சம்மந்தப்படுறதுனால, நீங்கள் உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய முன்னேற்றம், வெற்றி இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது 2 கிளாஷ் ஆகுது. நான் எல்லா விஷயத்துலையும் அப்படியே சென்சிட்டிவாக யாரையும் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் பயங்கரமாக சண்டை போடுறது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எல்லாரையும் எதிரி மாதிரி நினைக்கிறன்ற மாதிரி தெரியும். ஆனால் மனசை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திரகாரகனாக இருக்கிறதுனால எல்லார் மேலேயும் அஃபெக்ஷனும் இருக்கும். இதில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. ஏன்னா இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது சூரியனுக்கும் உங்களுக்கான விஷயம். ஆனால் உங்களுடைய அதிபதி சந்திரன். அந்த சந்திரனும் சூரியன் எப்படி இருக்குது? சந்திரன் குளிர்ச்சியான வெண்மையானது, இது நெருப்பு போன்றது. இது ரெண்டும் ஆப்போசிட்டு. ரெண்டும் அப்பா அம்மா. இது அப்பாவுக்கு காரணமாக சொல்லுது சூரியன், சந்திரனை அம்மாவுக்கு காரணமாக சொன்னாலும் அது ரெண்டும் ஜாயின் ஆகுது உங்களுக்கு கடகராசியில். இன்றைக்கி நான் சொல்கிற அந்த சூரியனுடைய அவங்களுடைய லிங்கை வச்சு பேசுகிறது தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்குது. தனது அன்பால், திறமையால், பேச்சால் குடும்பத்தை தன் வசப்படுத்துவார்கள். இவங்க வந்து பேச்சிற்கு எதிர்பேச்சுக்கு இருக்காது. ஆனால் குடும்பத்தை கூட திறமையாக நிர்வகிக்கிற திறமை கூட இவங்களுக்கு இருக்கும். சத்தியத்தை காப்பாற்றுற குணம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுற குணம் இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். சூரியன் வந்து ஒரு அசுப கிரகமாக இவங்களுடைய இதில் ஜாதக கட்டத்தில் பார்க்கும்போது இருந்துச்சானா, வீட்டில் இருக்கிற ஒரு இது நம்ம இன்லாஸ் ஃபேமிலிலேயோ, ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு இன்லாஸ் ஃபேமிலிலேயோ, அல்லது ஒரு ஆணாக இருந்ததால் மற்ற உறவுகள்கிட்ட பங்குதாரர்கள்கிட்டையோ ஒட்டி போக மாட்டாங்க. நிறைவேற்ற முடியாத வாக்குகளை கொடுத்துட்டு அதை வந்து நிறைவேற்றவும் முடியாத கவலைப்படுவாங்க. வாக்கு மட்டும் நிறைய கொடுத்துருவாங்க, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், ஆனால் அதை ஃபில்ஃபில் பண்ண முடியாது. நிலையான இது சூரியன் கெட்டு போச்சானா அவங்களுக்கு தொடர் வருமானமும் இருக்காது. ஒருவேளை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் அதில் நஷ்டம் வரும். அப்போ சூரியனை ஏன் வணங்கணும், நீங்கள் சிவனை ஏன் வணங்கணும், எந்த மாதிரி நிவேதனங்கள் வச்சு வணங்கணுன்றதுக்கு இது முக்கியமாகுது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் சிம்ம ராசியும் சூரியனும் அப்படின்ற விஷயத்தில் போகும்போது, சிம்மத்துக்கு வந்து சூரியன் வந்து அதிபதி. இவங்க ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி, உச்சம், சுயசாரம் இருக்குது, சுபகிரக சம்பந்தம் இருந்துச்சானா ராஜயோகத்தை இவங்களுக்கு கொடுக்கும். அந்த சிங்கம் போல இவங்களால் இருக்க முடியும். சூரியனுடைய இதுவும் கரெக்டான இதில் பொசிஷனில் இருந்துச்சானா, சூரியனே இவங்களுக்கு அதிபதின்றதுனால அவங்க வந்து ஜகத்தை ஆளக்கூடியதாக தான் இருப்பார்கள். சூரியன் பலம் பெற்றால் ஆன்ம பலத்தோட ஒரு பார்க்குறதுக்கே உங்களுக்கு அந்த சிம்மராசிக்காரர்களுக்குன்னே சின்ன குழந்தையிலிருந்தே தெரியும். சிம்மராசிக்காரர்கள் குழந்தைகள் வந்து அப்படி ஜொலிப்போட ஒரு இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, அந்த சூரியன் அவங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுக்கு காரணம். இந்த சமயத்தில் அந்த சூரியனுக்கும் அவங்களுக்கும் இருக்கின்ற அந்த ஜாதக கட்டத்தில் பார்க்கும்போது அது சூரியன் நல்ல பலம் பெற்று இருந்திருந்தால் அவங்க ஆன்ம பலத்தோடு இப்படியெல்லாம் நான் சொல்கிற மாதிரிலாம் அந்த ஜொலிப்போடு அவங்க இருப்பாங்க. குடும்பத்தினுடைய முக்கியமான ஒரு தலைமுறையில் ஒரு வாரிசாக இருப்பாங்க. அந்த குடும்பத்தையே மேலுக்கு தூக்கி விடுற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. அவங்க பெயர் சொல்லி 4 பேருக்கு தெரிகிற மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அப்படி வந்து இவங்களுடைய குடும்பனுடைய மூத்த உறுப்பினர்கள் வந்து இவங்க லாஸ்ட்டில் பிறந்திருந்தா கூட இவங்க தான் அந்த வீட்டுக்கே தலைமைன்ற அளவுக்கு கொண்டு போய் விடும் அந்த சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே. அதில் இந்த சூரியனும் பலம் பெற்று இருக்கணும். அப்போ இதெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் அதே மாதிரி ஒரு அட்மின் மாதிரி இருக்குது, ஒரு தலைமை பண்பு, ஒரு நிர்வாகம், இவங்களுக்கு ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவம் இருக்குது. அது சொந்த முயற்சினால் படிப்படியாக வாழ்க்கையில் மேலுக்கு வர்றது, இது எல்லா விஷயமும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுக்கு காரணமே அந்த சூரியனுடைய அவங்களுடைய அந்த கனெக்ஷன் தான். இது இல்லாமல் இவங்க கவர்மெண்ட்டில் போனாலும் நல்ல சாதனை படைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அரசியலினுடைய ஆர்வமும் இருக்கும். அரசியல் பதவி ட்ரை பண்ணாலும் கிடைக்கும், கௌரவ பதவிகள் ட்ரை பண்ணாலும் கிடைக்கும். எப்போ சூரியன் நல்ல பொசிஷனில் அவங்களுக்கு இருக்கும்போது, ஏற்கனவே சூரியன் அதிபதியாக இருக்கிறதுனால அந்த கிடைத்த வாய்ப்பு வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டஃப்பாக இருக்கும். இது வேணாக்கிட்ட கூட போட்டோன்ற அளவுக்கு கொடுமைங்க நடக்குவாங்க. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதில் சிம்மராசிக்காரர்களை அடித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற சில ராசிக்காரர்களுக்கு பல வாய்ப்புகள் கொடுத்தா அது கூடவே முள்ளு மேலே நிற்கிற மாதிரி விஷயம் வந்துதானா வேணாம் இது போனால் போட்டோன்னு விட்டுருவாங்க. ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சிம்மராசிக்காரர்களும் சரி, சூரியனுடைய நட்சத்திரங்களில் இருக்கிறவங்களும் சரி, சூரியன் நல்ல பலமாக இருக்கிறவங்களுக்கும் சரி,
அந்த கிடைக்கின்ற வாய்ப்பை அது முள்ளாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி விடுவார்கள். அது எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விடுவார்கள் என்றது ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு சூரியன் பலம் கம்மியாகுது, அது அதிபதியாகுது, ஆனால் பலம் குறைம்பா இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னா, அந்த சமயத்தில் இவர்கள் நிலை தடுமாறி எதுலேயுமே குழப்பமாக ஒரு சொந்தமாக எதுவுமே முடிவு எடுக்க முடியாத, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முடியாத எல்லா நம்பிக்கையை விட்டுட்டு ஆன்ம பலமும் குறைஞ்சிட்டு ரொம்ப நெகட்டிவான எண்ணங்களோடு இருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிற இந்த பரிகாரம், இந்த சூரியனுடைய பரிகாரம், இந்த நிவேதனம் அதை எல்லாருமே பண்ணணும்னு சொல்கிறது. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சூரிய ஓரையில் 7 குதிரைகளோடு இருக்கின்ற அந்த சூரிய பகவான படத்தை வீட்டில் வச்சுருந்து அதை வழிபடுறது நல்லது. இப்போ நான் வந்து கன்னிராசிக்கு போயிடுறேன். கன்னிராசியும் சூரியனும் அப்படின்ற விஷயத்தில், கன்னிராசிக்கு வந்து சூரியன் வந்து விரய அதிபதி அப்படின்றதுனா, அதே சமயத்தில் சூரியன் உங்களுக்கு ஆட்சி உச்சம் சுயசாரம் இதெல்லாம் இருக்குதுன்னா அது சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இருந்தாலும் அதனால் பெருசாக உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஒரு மத்தியம பலத்தோடு தான் இருக்கணும். சூரியனுக்கு வந்து சுபகிரக சம்பந்தம் இருந்துதானா சுப விரயமாக தான் ஆகும். அது மனநிறைவான ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு ஏதோ ஒன்று பெரிய டார்கெட் இருக்கும், நான் பெரிய ஆர்கிடெக்சராக தான் ஆகணும், இல்லை நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அந்த ஒரு விஷயம் வந்து கிடைக்காம போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து இதுக்கு ஒரு மத்தியம பலனில் இது இருக்கணும். அந்த சூரியனுக்கும் உங்களுக்கான அந்த ஒரு விஷயம் மிதமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து சேவை மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். நிறைய வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுல வல்லன்னு சொல்லலாம். இது பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. மற்றவங்க கஷ்டப்பட்டால் உதவி பண்ணுற குணம் இருக்கிறவங்க கன்னிராசிக்காரர்கள் சொல்லலாம். சூரியனுக்கு வந்து லக்ன ரீதியாக அசுபகிரக சம்பந்தம் ஒரு வேளை இருந்ததுன்னா நிறைய நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் விரயமாகும். சம்பாதிச்ச காசு கையில் நிற்காது. ரொம்ப மெடிக்கல் செலவுங்க, ஃபிசிக்கல் ப்ராப்ளங்க இருந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி ஆப்ரேஷனு, இல்லை அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறது இப்படின்னு போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட வந்து நீங்கள் நினச்ச ஒரு டார்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு ஏதோ ஒன்று பெருசாக இந்த மாதிரி ஆகணுன்னு, அந்த விஷயம் கிடைக்காத போயிடுற மாதிரி இருக்கும். அதுலேயும் சும்மா இல்லை, நீங்கள் யார் கண்லேயுமே படாத நம்ம இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மாதிரி நம்ம வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிற மாதிரியும், நீங்களாவே உங்களை மற்றவங்கிட்டேருந்து தனிமைப்படுத்திக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடும். இந்த சூரியனுடைய அந்த பொசிஷன் உங்களுடைய இதில் சரி இல்லைன்னும் போது ஒரு மாதிரி அடுத்தவங்களுக்கு யாருக்கோ அடிமையாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், நிறைய உடல் பிரச்சனைகளில் உறுப்புகளுக்கே சரிய பெரிய பிரச்சனைகள் வர்ற மாதிரி நிலைமைக்கு போயிடும். சூரியன் மட்டும் உங்களுக்கு சரியான இதில் இல்லாமல் சூரியன் கூட அசுப கிரகங்கள் சேரும்போதோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனையோ, இல்லை சைக்கலாஜிக்கல் டிஸார்டரோ, அல்லது ஹீட் சம்பந்தமான நோய்களோ, அல்லது வந்து தூக்கமில்லாத போகிறதோ, அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வாழ்க்கை நல்லா இல்லாமல் போகிறதோ, இதுங்கெல்லாம் உங்களுக்கு அந்த சூரியனுடைய இது சரியில்லாமல் போகும்போது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுபகிரக சுப விரயம் இதுங்கெல்லாம் வந்து நடக்கும். இது தப்பாக இருந்தாலும் சுப விரயம் அதெல்லாம் நடக்கும். சுப விரயமாக போயிடும் சில சமயத்தில். ஆனால் இது என்னதுன்னா மத்தியம பலத்தோடு தான் இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ சுயசாரம் பெற்றோ இருக்கிறது, மற்ற ராசிகள்லாம் லைனாக இப்போ நான் சொல்லின்னு வந்தது இருக்கிறது நல்லதுன்னு சொன்னேன். சூரியன் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ சுயசாரமோ இருக்கிறது உங்களுக்கு கன்னிராசிக்கு நல்லதில்லை. மத்தியம பலத்தோடு இருக்கிறது தான் மேல் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஞாயிற்றுக்கிழமை நிறைய சித்தர்களுடைய ஜீவசமாதிகள் இல்லைன்னா சிவனுடைய அடியார்களுக்கு அவங்களுக்கு எதனா வாங்கி தர்றது பண்ணுறது, சித்தர்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இல்லை சிவனை ரொம்ப வழிபடுறாங்க பார்த்தீங்களா, ஆனால் ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏதாவது அவங்க வீட்டினுடைய தேவைகளோ அவங்களுடைய இதுங்களோ உதவி பண்ணுறது வந்து நல்ல ஒரு பரிகாரமாக கன்னிராசிக்கு இருக்கும்னு சொல்லலாம். துலான்னு நம்ம போயிட்டோம்னா, துலா ராசிக்கு வந்து சூரியன் வந்து லாபத்துக்குனுடைய அதிபதி ஆகிறார், பாதகாதிபதி, லாப அதிபதி. இது எல்லாம் வலுத்தா, அதாவது லாப அதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ அதிபதியாகவோ இருந்துதானா பாதகமும் ஜாஸ்தியாகும். இப்போ கன்னிராசிக்கு சொன்ன மாதிரியே தான் இது. கன்னிராசிக்கு எப்படி சொன்ன மாதிரியே தான் துலா ராசிக்கும். இந்த லாப அதிபதியாக இருந்துடக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியணும். முதல்ல நான் சொன்ன 4 ராசி 6 ராசிக்கும் வேறு. இது லாப அதிபதியாக இருந்துடக்கூடாது, பாதகாதிபதியாக இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தால் பாதகமும் தான் அதிகமாகும். துளாராசிக்கு சூரியன் வந்து அசுப கிரக சம்பந்தம் பெற்றால் ரொம்ப அந்த பாதகம் குறைந்து சாதகமாகும். புரியுதா உங்களுக்கு? நம்மளுக்கு சிலது மறைவு ஸ்தானத்தில் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி.
அந்த மாதிரி அசுப கிரக சம்பந்தம் வரணும் இந்த சூரியத்துக்கு. துளாராசிக்கு துளாராசியில் இருக்கிற சூரியனுக்கு அசுப கிரக சம்பந்தம் வரணும். வந்துதானா இந்த சூரியனால் வர்ற அசுப விஷயம் குறைஞ்சி உங்களுக்கு சாதகமாக அது மாற்றும். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கெட்டவன் கெட்டிடில்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயந்தான் இது உங்களுக்கு. கெட்டதும் இது பண்ணால் நல்லதாகுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இது. ரொம்ப சுருக்கமாக சொல்லணுன்னா அந்த இது இந்த ரொம்ப அந்த உயிர் பிரச்சனை வரைக்கும் அது வந்து தாக்கக்கூடியதாக இல்லாமல் பார்த்துக்கணுன்னா இந்த சூரியன் கூட ஒரு அசுப கிரக சம்பந்தம் பெறணும். அப்போ தான் என் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்பாவது வந்து அந்த சூரியன் இதில் இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்த சமயத்தில் தான் உங்களுக்கு ரொம்ப உயிர் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போய் வர மாதிரி எப்படி நடக்கும், அந்த சமயத்தில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே இருந்த அந்த சூரியனுடைய அந்த விஷயம் அந்த சமயத்தில் ஒரு அசுப கிரகம் ஜாயின் ஆனதுனால நீங்கள் அதிலேருந்து தப்பிச்சிருப்பீங்க. அப்படி நடந்திருக்கும். உங்களுக்கு என்ன பரிகாரம்னா, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கு இளநீர் வாங்கி தரது, பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்களான்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் சாதகமாக முடியும் சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு வந்து சூரியன் வந்து தொழில் ஸ்தான அதிபதி. சுய ஜாதகத்தில் சூரியனுடைய ஆட்சி இருக்குது, உச்சம் பெற்று சுயசாரம் பெருகுது, வந்து சுபகிரக சம்பந்தம் பெறுறது, உயர்வான கௌரவமான தொழில் இதெல்லாம் இருக்குது, தொழில் யோகத்தை தர்றது, இதுங்கெல்லாம் சூரியனால் இருக்குது இவங்களுக்கு. சூரியன் பலம் பெற்றால் இவங்களுக்கு அரசு உத்தியோகம். இப்போ கன்னிக்கும் துலாவுக்கும் சொன்ன மாதிரி இல்லை இது. சூரியன் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கும், அரசியல் ஆதாயமே இருக்கும், பிஸ்னஸும் நல்லா பண்ணலாம், புகழ் அதிகாரம் அந்த மாதிரி இதுங்க கௌரவ பதவிகள் என்னென்ன நிர்வாக பொறுப்புகளில் வர பதவிகள் அதுங்க எல்லாத்துலேயுமே நல்லாவே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும். சூரியனுடைய நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது. அதே மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் இருக்குது, பெருசாக உங்களுக்கு கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்குது பாருங்கள், ரோடுங்க போகிறது, பெரிய பெரிய பில்டிங் கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்களும் ட்ரை பண்ணி உங்களுக்கு சூரியனுடைய பொசிஷன் நல்லா இருக்கிற பட்சத்தில் அதனால் லாபம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூரியன் நல்ல பொசிஷனில் இருந்தால் பையன் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது பண்ணுற மாதிரி ஒரு பையன் பிறப்பான். உங்கள் பையன் இந்த சூரியன் நல்ல பொசிஷனில் இந்த விருச்சிக ராசிக்கு இருந்ததானா உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்து மாதிரியும் தூக்கி வர்ற மாதிரியும் ஒரு மகன் பிறப்பான். சூரியன் பலம் குறைஞ்சிதானா உதவியோ முன்னேறத்துக்கான வாய்ப்போ தேடி வரும்போது அதனை நீங்கள் சரியாகவே யூஸ் பண்ணிக்க தெரியாத போயிடும். நான் சொன்ன பாருங்கள், சிம்மராசி வந்து பயன்படுத்திடும், பிரச்சனையானாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திடும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த விஷயம் இந்த விருச்சிக ராசியில் என்ன நடக்கும்னா, வாய்ப்பு கிடைச்சாலும் பயன்படுத்த முடியாத போயிடும். சூரியன் பலம் இல்லாத சமயமாக இருந்துதானா நிலையான ஒரு தொழிலே இருக்காமல் போகிறது, பணத்தில் நஷ்டமாகுது, பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடுறது, வாரிசு இல்லாமல் போகிறது. ஏன்னா சூரியன் நல்லா இருந்தால் ஒரு ஆண் வாரிசு வரும்னு சொன்ன மாதிரி தான் சூரியன் உங்களுக்கு எதுவாக இருந்துச்சானா அந்த வாரிசு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற விஷயம் இருக்குது. அதனால் நான் லாஸ்ட்டாக சொல்கிற அந்த நிவேதன விஷயமும் பண்ணுங்கள். இது கூட ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணுறதும், நீங்கள் வந்து சூரியனுக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து வெள்ளை நிற வஸ்திரம் வாங்கி கொடுக்குறதும் பால் அபிஷேகம் பண்ணுறதும் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நாம் வந்து அதே மாதிரி தனுசுக்கு வந்து சூரியன் வந்து பாக்கியாதிபதி. இவங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று சுயசாரம் பெற்று இருக்குது, சுபகிரக சம்பந்தமாக இருக்குது, வந்து நல்ல விஷயங்களை தரும், உயர்வான உன்னதமான ஒரு லக்கின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம் எல்லாமே தரதாக இருக்கும். மற்றபடி சௌகரியங்கள் எல்லாமே சௌகரியங்கள் மீன்ஸ் பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் நல்ல வசதியான வீட்டில் தான் நிறைய இருப்பாங்களே. பொதுவாகவே இந்த சூரியன் சம்பந்தம் எல்லாமே அவங்க வாழ்க்கையில் கூட நிறைய ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் இல்லை வேலைக்கு போனாலும் அவங்க அறிவால் தான் அவங்க அதை நல்லாவே உட்காந்துக்கிட்டே கூட அதை செய்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்குவாங்களோ தவிர, உடல் உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு ரூமில் போயிட்டு வெளியூரில் போய் தங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபாரினில் கூட போய் தங்கினா அவங்களாவே எல்லாமே வீட்டு வேலையை பண்ணுறதாலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி உள்ளூர்லேயோ எங்கன்னா ஒன்று பிஜி ஹாஸ்டல் இந்த மாதிரி என்ன தங்குறதா இருந்தால் கூட கஷ்டப்பட்டு அவங்க துணியை அவங்களே துவச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள போயிட்டு ஒரு சைடில் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த காசு எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு கட்டி அந்த மாதிரிலாம் நிறைய தனுசு ராசிக்கு நடக்கவே நடக்காது. அவங்க எங்கே போனாலுமே
அவங்க சுகமாக இருக்கிற மாதிரி போயிடும். அந்த சுச்சுவேஷன் அப்படி போயிடும் உங்களுக்கு. பிறக்கும்போதே நிறைய கொஞ்சம் வசதியான வீட்டில் தான் பிறக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி 90% அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த சூரியன் வேறு உங்களுக்கு நல்ல பொசிஷனில் அவங்களுக்கு இருந்துச்சானா, அவங்க பாக்கியாதிபதி தான் சூரியன் இருந்தாலும், ஜாதக கட்டத்தை பற்றி பொறுத்து ஒரு ஒரு கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா சில விஷயங்கள். அப்படியும் அது அமைஞ்சு போச்சானா, எல்லா வித சகல சௌபாகியங்கள், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இந்த மாதிரி அரசாங்க விஷயத்தில் கூட வேணால் பெருசாக பெரிய ஆளாக வரதுன்னா வரது, அந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு வந்து இருக்கும். அதனால் வந்து முன்னோர்களினுடைய இதுவும் இவங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு இருக்குது. முன்னோர்களினுடைய விஷயங்கள் அந்த ஆசீர்வாதம் சொல்லலாம். முன்னோர்களினுடைய சொத்துன்னு சொல்கிறத விட அந்த முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம் இதை. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அந்தஸ்து உடையவர்களாக சூரியனும் ஒரு வேளை தனுசு ராசிக்கு நல்லபடி அமைஞ்சு போயிருந்தானா கட்டத்தில், அது அப்பா வழியாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து அம்மா வழியாக இருந்தாலும் சரி, பூர்வீக சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் பிரச்சனையே வராது. ஆனால் இவங்களுக்கு அந்த சூரியன் கெட்டு போயிருந்தானா என்ன ஆகும்னா, அப்பா வழியில் இருக்கிற சொத்தாக இருந்தாலும் சரி, அம்மா வழியில் இருக்கிற சொத்தாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வரவே வாய்ப்பு இருக்காது. என்ன பண்ணாலும் அது வராமல் இருக்கும். அது எத்தனையோ வகையில் சூழ்ச்சிகள் சுற்றி இருக்கிறவங்க பண்ணி 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 உங்களுக்கு சுழட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி கண்டி ஒரு வேளை கட்டத்தில் சூரியன் நல்லா இருந்துச்சானா எங்கேயோ போயிடும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி படிப்பு இவங்களே வந்து கல்வி நிறுவனங்கள் பெரிய பெரிய இதுங்கெல்லாம் காலேஜ் நடத்துகிற மாதிரியோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே இவங்களுக்கு குரு அதிபதி. இவங்க வந்து இந்த மாதிரி சூரியன் பொசிஷன் நல்லா இருந்ததுன்னா பெரிய ஒரு கம்பெனிங்க நடத்துகிற மாதிரியோ இல்லது கல்வி நிறுவனங்கள் நடத்துகிற மாதிரியோ இருப்பாங்க. இவங்க அப்பாவும் அம்மாவும் இது பாக்கியவான்களாக இருப்பாங்க. அதோட சூரியன் நல்ல பொசிஷனில் இருந்தால் இவங்களும் ஒரு அப்பா அம்மாவாக மாறுற காலம் வருதுல்ல, அந்த சமயத்துலையும் இவங்க வந்து தன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாக்கியமான ஒரு அப்பா அம்மாவாக இருக்கிறதுக்கு இருக்குது. எப்போவுமே இவங்க இந்த மாதிரி ஒரு உயர்ந்த குடும்பத்தில் தான் பிறகுறாங்கன்றதுனால அப்பா அம்மா வழி உறவில் வந்து நிறைய ரிலேஷன்ஸு இவங்களுக்கு இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த சூரியன் கரெக்டாக நம்ம இதில் இருந்துச்சானா அவங்க ஆதரவெல்லாம் கிடைக்கும். அம்மா வழியில் இருக்கிறவங்க உறவுகள்லாம் ஆதரவு கொடுப்பாங்க, அப்பா வழியில் உறவுகள்லாம் ஆதரவு கொடுப்பாங்க. ஆனால் இந்த சூரியன் ஒரு வேளை அந்த இடத்துல கட்டி அந்த கட்டத்தில் சரியாக இல்லைன்னா அப்பா வழியில் இருக்கிற உறவு, அம்மா வழியில் இருக்கிற உறவு எல்லாத்துலேயும் அதையெல்லாம் கெட்டு போகும். அவங்க எல்லாம் பிரச்சனை கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருந்ததுன்னா தாய் தந்தை வழியில் இருக்கிற ஆசிரியர்களோட சொத்துவும் பிரச்சனை இல்லாத வகையில் வர மாதிரி இருக்கும். அவங்களுடைய குடும்ப தொழில்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் வெற்றி பெற மாதிரி இருக்கும் அந்த தனுசு ராசிக்குன்னு சொல்கிறது. இது சூரியன் நல்லா இருந்துச்சானா வெளிநாட்டு யோகமும் அவங்களுக்கு கிடைக்கும் சூரியன் நல்லா இருந்துச்சானா. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயத்தில் எதனா 1 2 சரியாக நடக்கலைன்னாவே தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு சூரியன் ஏதோ ஒரு இடத்துல சரியாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அப்பா அம்மா வழி, சொத்து வழி, வெளிநாடு, தொழில், இதுங்க எல்லாமே சூப்பராக இருக்கும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. இதில் நான் சொன்ன விஷயத்தில் எதனா ஒரு சில விஷயத்தில் இவங்களுக்கு சிக்கல் இருக்கிறத நீங்கள் கண்ணில் பார்த்தாலே இவங்களுக்கு அந்த சூரியனுடைய விஷயம் நல்லா இல்லைன்னு புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே மாதிரி ஒரு தான தர்ம செய்யத்துலேயும் இவங்க ரொம்ப வந்து ஆர்வம் இருக்கத்தோடு சூரியன் பொசிஷன் கரெக்டாக இருந்துதானா இவங்களால அந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு சுயஜாதகத்தில் அந்த சூரிய பலம் அந்த குறைஞ்சிச்சானா இது எல்லாமே உள்டாவாக மாறும். அந்த பித்ருக்கடனும் செலுத்த முடியாது, அப்பா அம்மாவனுடைய ஆதரவு கம்மியாக போகும், அது மாதிரி வந்து நிறைய ஒரு விபத்துகள் மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து அப்பாவனுடைய முன்னேற்றம் குறையிற மாதிரி, அதே மாதிரி உங்களுக்கு தந்தை உழைவு மெயினாக தந்தை உறவில், ஏன்னா சூரியனாவே தந்தை இல்லைங்களா, தந்தை உறவில் அப்பாவாலையும் யூஸ் இல்லைன்ற மாதிரி இருக்கும். அப்பா பார்த்தாலே ஆகாது, அப்பா வழி உறவுகளால் பிரச்சனை வரும். இதுங்க எல்லாம் சூரிய பலம் குறைஞ்சா தனுசு ராசிக்கு நடக்கும். இப்போது எங்கள் பையன் கூட தனுசு ராசி தான். அந்த மாதிரி வந்து சூரியன் பலம் குறைந்தவர்கள் அமாவாசை நாளில் முன்னோர்களை கரெக்டாக வழிபடணும் அப்படின்றது அவங்களுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு பண்ணுறதும், ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோயிலில் வாயிலில் இருக்கின்ற பிச்சைக்காரர்களுக்கு தானம் அளிப்பதும் மிகச்சிறந்த ஒரு இதுவாக பரிகாரமாக இருக்கும் தனுசு ராசிக்குன்னு சொல்கிறதோட, இப்போ நான் மகர ராசிக்கு போகிறேன். மகர ராசிக்கு சூரியன் வந்து அஸ்தமாதிபதின்றதுனால சுப இது கண்டி வலுப்பெற்று இருந்திருந்தால் விபரீத ராஜயோகம் சுபமாக இருக்கணும். அது சுபம்ன்றது வலுப்பெற்று இருக்கணும். அப்படி இருந்தால் எங்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்கும். வெளிநாட்டு வாழ்க்கையை ஒரு வேளை அவங்க விரும்பினாங்கன்னா, இல்லை பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு சொல்லிட்டு விரும்பினாங்கன்னா இதெல்லாம் நடக்கும். அதாவது இதே அப்படியே உள்டாவாக அவங்களுக்காண்டி சரியாக அந்த மாதிரி இல்லைன்னு சுப இது வந்து வலுப்பெற்று இல்லைன்னா
விபத்து நடக்கும், கண்டம், இது வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸுங்க, அவமானங்க, மனவலிங்க, சொத்துக்கள் இழப்பு, சொத்துக்கள் அபகரிக்கப்படுதல், ஏமாற்றுதல், இது இத்தனையும் நடக்கும். இதில் வந்து யார்கிட்டையும் இதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா யார்கிட்டையுமே கடன் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சூரியன் நீங்கள் போய் ஒவ்வொரு முறையும் ஜாதக கட்டத்தில் போயிட்டு ஏன்னா அது ஒவ்வொரு பீரியட்லையும் கூட எடுக்கலாம். அதை பிறப்பு ஜாதகம் மட்டுமேன்றதில்லை, அந்தந்த சமயத்தில் எப்படி இது மாறுது, எப்படி பழி வாங்கும் அது சுபமாக இல்லாத சமயத்துலனா கடனை திருப்பி கொடுக்க முடியாத மாதிரி போயிடும். அதனால் நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வேறு யாரா வாங்கின கடனுக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போகக்கூடாது. எப்போ சூரியன் கெடுதோ அந்த சமயத்தில் இது வச்சு செய்யும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு போட்ட ஜாமீன் கையெழுத்து அந்த சமயத்தில் வச்சு செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு. உங்களுக்கு என்னன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் இளநீரில் சிவனை அபிஷேகம் பண்ணுறதும், அது இல்லாமல் உங்களுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்கிறதும், இளநீர் அபிஷேகம் பண்ணுறதும் சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணுறது மகர ராசிக்கு சரியாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்னா சூரியன் வந்து 7வது அதிபதி, மாரகாதிபதி. சூரிய தசை வருது பார்த்துங்க, சூரிய தசை சந்திர தசைன்னு. அந்த மாதிரி சூரிய தசை வரும்போது கும்பராசிக்கு பாதிப்பு வரும். அதுலேயும் சூரிய கர்மா வந்து இவங்களுக்கு இந்த கும்பத்தில் பூரட்டாதி இருக்குது பாருங்கள், அந்த பூரட்டாதிக்கு சூரியனுடைய தோஷமே இருக்குது, சூரிய கர்மா சூரிய தோஷமே இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த சூரிய புக்தி காலங்களிலோ அல்லது சூரிய தசா புக்தி காலங்களிலையோ தசா காலங்களிலோ உங்களுக்கு குறைவான பாதிப்பு இருக்கும். ஏன்னா இந்த கன்னிக்கும் துலாமுக்கும் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மேட்ரு இது. அதாவது தப்பான ஒரு விஷயம் தப்பு சேரும்போது ஓரளவுக்கு அதனுடைய பாதிப்புகள் குறையும். கெட்டவன் கெட்டிடில்ன்ற மாதிரி கான்செப்ட் இதில். இந்த சூரிய தசை காலத்தில் பாதிப்பு அதிகமாகும். ஆனால் சூரிய புக்தி காலம் அதுக்குள்ளேயே சூரிய புக்தின்னு ஒன்று இருக்குது, அந்த காலங்களில் பாதிப்பு குறைவாக இருக்கும். அந்த நேரத்தில் சூரியன் ரொம்ப பலவீனமாக ஒரு வேளை இருந்துதானா, அசுப கிரகம் சம்பந்தம் ஒரு வேளை அந்த சமயத்தில் சூரியனுக்கும் வந்து சூரியனும் பலவீனமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு திருமணமே ஆகிறதுக்கு பிரச்சனையாகவோ அல்லது குழந்தை பிறக்கிற விஷயங்கள்லேயே பிரச்சனையாகவோ திருமண வாழ்க்கையிலேயே நிம்மதி இல்லாமலோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஃப்ரெண்ட்ஸுங்களோ இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்களோ அல்லது உங்கள் வாடிக்கையாளர்களுடைய அவங்க மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றது மாதிரி இருக்கும் அப்படின்றது. அதாவது மெயினாக சூரிய தசையில் கூட இல்லை கிடையாது, சூரிய புக்தியில், சூரிய தசையில் வர்ற சூரிய புக்தியில். சூரியன் வந்து உங்களுக்கு மாரகாதிபதி. அதனால் அதே மாதிரி சூரிய புக்தி சமயத்தில் குறைவான பாதிப்பு தான் இருக்கும், அந்த சூரிய தசா காலங்களில் வந்து இருக்காது. இந்த சூரிய புக்தி காலங்களில் நான் சொல்கிறது வந்து அந்த கெட்டவன் கிட்டிடில் மேட்ருது. அந்த சமயத்தில் சூரிய புக்தி காலத்தில் மட்டும் சூரியன் வந்து பலவீனமாகவும் இருக்கணும், சூரியன் பலவீனமாகவும் இருக்கணும். சூரிய புக்தி இருந்துதானா அந்த பீரியடில் மட்டும் நீங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த வக்கர இது நடக்கிற சமயத்தில் உங்களுக்கு அது இது குறைஞ்சிரும், அந்த தாக்கம் குறையும்ன்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயந்தான். ஆனால் பொதுவாகவே உங்களுக்கு சூரியன் மாரகாதிபதின்றதுனால நீங்கள் வந்து கும்பராசியில் இருக்கிறவங்க வில்வ அர்ச்சனை செய்து சிவனை வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடுறதோ அல்லது எப்போ சிவன் கோயில் போகும்போதும் வில்வ அர்ச்சனை செய்து வழிபடுறது தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இதெல்லாம் மீன ராசிக்கும் இப்போ நான் சொல்லிவிட்டு அந்த நிவேதனம் பற்றி நான் சொல்ல போகிறேன். அது எல்லாருக்குமே, எல்லா ராசிக்காரர்களுக்குமே. அது மீன ராசிக்கு வந்து சூரியன் வந்து 6வது அதிபதி. 6ஆம் அதிபதி வலுத்தா என்ன நடக்கும்னா கடன், நோய், எதிரி இதெல்லாம் இருக்கும். 6ஆம் அதிபதி வலு குறைஞ்சா என்னன்னா உங்களுக்கு தேவையான கடன் கிடைக்காது, நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்காது, ஆப்போசிட் பார்ட்டிங்களை வெல்ற தைரியமும் இருக்காது. சூரியன் 8-12 நின்னா ஓரளவுக்கு சுப பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துதானா அப்போ விபரீத ராஜயோகம் ஏற்படும். இருந்தாலும் மீன லக்னத்துக்கு சூரிய தசை வராத வரை பெரிய பாதிப்பு இருக்காது. உங்களுக்கும் சூரிய தசை கும்பராசி மாதிரி தான் சூரிய தசையில் வந்து பாதிப்பு இருக்கும். அது அந்த தசையை மீட் பண்ணுற அந்த காலத்தில் உங்களுக்கு அது கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும். அந்த சமயங்களில் இந்த சிவனை நோக்கி வழிபடுறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கும்பராசியும் மீனராசியும் தினமுமே சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லது. ஆனால் அதே சமயத்தில் மீனராசியில் இருக்கின்ற உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சந்திரகர்மா உடையது. அதனால் இதுவும் வந்து எப்படி கடகராசிகாரர்களுக்கு வந்து சந்திரன் சூரியன் ரெண்டுமே தேவையோ
அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கும் சந்திரன் சூரியமே ரெண்டுத்தையுமே கான்சென்ட்ரேட். எப்போ அது ரெண்டுத்தை பற்றி சொல்லும்போதோ, ரெண்டுத்துக்குரிய கடவுள்கள், ரெண்டுத்துடைய நிவேதனங்கள் சொல்லும்போதே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது. ஞாயிற்றுக்கிழமையில் விபூதி அபிஷேகம் சிவபெருமானுக்கு செஞ்சு அந்த மாதிரி வந்து நீங்கள் சிவபெருமானுக்கு இளநீர் வாங்கி தரது, ஞாயிற்றுக்கிழமையில் கும்பிட்றது, டெய்லியே சூரியனை பார்த்து ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறது, சூரிய காயத்ரி சொல்கிறது, விபூதி அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு சிறந்த விஷயமா இருக்கும். இது இல்லாமல் மீனராசிக்காரர்களுக்கும் அந்த பித்ரு விஷயங்களும் பண்ணணும். ஏன்னா இந்த சூரியன் உங்களுக்கும் தான் சரியில்லைன்றதுனால அந்த பித்ருன்றது, அதுவும் தந்தை வழி பித்ரு அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த அமாவாசை பூஜைகள் பண்ணுறது, இந்த ஆடி அமாவாசை இதில் பண்ணுறது, அந்த பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்கள் பண்ணுறது, அதுவும் மீனராசிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது சொல்லிவிட்டு, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த கிரகங்களுக்கு வந்து இந்தந்த கிழமைக்கு இந்தந்த மாதிரின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதில் நான் மொத்த ராசிக்காரர்களுக்குமே சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஞாயிற்றுக்கிழமைனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறது சிவனுக்கு இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற சிவனுக்காக இருந்தாலும் சரி, சிவராத்திரி வருது, இல்லை மாதம் மாதம் வர சிவராத்திரி, இல்லை ஞாயிற்றுக்கிழமை, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இது சிவனை நினச்சி சூரியன் நினச்சும் பண்ணலாம், சிவன் நினச்சும் பண்ணலாம். சூரியனுக்கும் மாடியில் எடுத்துன்னு போயிட்டோ பால்கனியிலோ நின்று அதை சூரியனை நோக்கி கொஞ்சம் தண்ணியும் பஞ்சபாத்திரமும் ஒரு தீபமும் ஏற்றிக்கிட்டு சூரியனை பார்த்தோம் அந்த நிவேதனம் வைக்கலாம். சிவனுக்கு கோயிலில் எடுத்துன்னு போய் பண்ணமானா யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சதை வீட்டில் நீங்கள் சிவனுக்கு நீங்கள் அதை செஞ்சு வைக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் செஞ்சதை சிவன் கோயிலில் எடுத்துன்னு போயிட்டு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணலாம். அது என்ன நிவேதனம்னா, கோதுமை அல்வா, கோதுமை பாயசம், கோதுமை சாதத்தில் செஞ்ச உப்புமாவு, கோதுமை சாதத்தில் சாம்பார் போட்டு பிசைஞ்சு இது பண்ணுறது, அல்லது கோதுமை உப்புமா, அந்த மாதிரி கோதுமையில் செய்கிற விஷயங்கள். இது இல்லாமல் சப்பாத்தி, பூரி, இது இல்லாமல் கேசரி, கேரட் அல்வா, மாதுளம்பழ ஜூஸு, இல்லைன்னா மாதுளம் பழம், கேரட் சூப்பு, இல்லைன்னா வந்து பரங்கிக்காய் போட்ட சாம்பார் போட்டு அதை சாம்பார் சாதமாக, பரங்கிக்காய் சாம்பார் செஞ்சு அதை சாம்பார் சாதமாக அந்த சிவன் கோயிலில் போய் தர்றது, இல்லை வீட்லேயே அதை சிவனுக்கு நிவேதனமாக வச்சு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சாப்பிட்றது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும், இந்த விஷயத்தை மட்டும் எல்லாருக்குமே சொல்கிறேன், நான் மொத்த ராசிக்காரர்களுக்குமே நான் சொல்கிறேன். இப்படி நீங்கள் செய்யறதுனால அந்த சூரியன் உங்களுக்கு வலுப்படும். உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான புகழ், அந்தஸ்து, அப்பா வழி சொத்துக்கள், நிறைய இருதயம், ஆதித்ய இருதயம் போன்ற முக்கியமான அந்த இருதயத்துக்கு பலம் தரக்கூடிய விஷயங்கள், இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த சூரியன் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே முக்கியம் அப்படின்னு ஒரு உயர் பதவி பண்ணுறது, எல்லா விஷயத்துக்கும் அந்த சூரியன் சம்மந்தப்படுது. அதனால் எல்லா ராசிக்காரர்களுக்குமே சேர்த்து இந்த நான் சொன்ன நிவேதனம் என்று சொல்கிற விஷயம். அடுத்தது நான் சந்திரனுக்கு போடுறேன். இதை நான் டெய்லி போட்டாலும் போடுறேன். இதை கிரகிச்சு இதை நான் சொன்னதை செய்து முடிக்கிறதுக்கே உங்களுக்கு இதுனா, இல்லை வாரத்துக்கு ஒன்று போடுறேன். நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில், இது ஒன்றா நான் சொல்லின்னு போட்டவா வாரத்துக்கு ஒன்று, இல்லை அடுத்தடுத்து போடணுமா அப்படின்றத. இது எல்லா ராசியுமே சம்மந்தப்படுது இந்த சூரியனோடு. இதை கொஞ்ச நாள் நீங்கள் செஞ்சு முடிச்ச பின்னாடி வாரத்துக்கு ஒன்று சூரியன் சந்திரன் அப்படி போட்டாலும் போடுறேன். இல்லை அடுத்தடுத்தே நீங்கள் அந்த சந்திரனுக்கும் இதுக்கும் என்னெல்லாம் போட்டால் அத்தனையும் சொல்லிக்கிட்டே வந்தேன்னா எத்தனை செய்வீங்க நீங்கள்? இப்போதைக்கு இது நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ண பின்னாடியே உங்களுக்கு அதனுடைய அருள் தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.